துளாராசி சுவாதி நட்சத்திரம். ஸோ 49 வயசு ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்குது. பட் வந்து அது வந்து முற்றிலும் டிஃப்ரெண்டா இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிரைவிங் தெரியும். கடந்த 20 வருஷம் டிரைவிங் பண்ணல. பட் இந்த வேலை வந்து இப்போ டிரைவிங் பண்ணிட்டு கிளைண்ட்ஸை போய் மீட் பண்ணி உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்டேட் பண்றது தான் உங்களோட வேலை. பட் வேலை கிடைச்சிருச்சு. இல்லாததுக்கு வேலை கிடைச்சிருச்சு. பட் வந்து இந்த ஒரு இது உங்களுக்கு கூற்று இருக்குது. ஸோ நீங்க அதை வந்து பொறுப்படுத்திக்க தேவையில்ல. உங்களுக்கு டிரைவிங் தெரியும். ஸோ நீங்க வந்து எப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது வந்து ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க வந்து கார்டு எடுத்து ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ உங்க வீட்டாளுங்களை யாராவது சப்போர்ட்டுக்கு வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க வந்து மறுபடியும் வந்து இதுல தொடரலாம். ஏன் உங்களை நான் ட்ரெயின் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு 9ல குரு பாக்கியஸ்தானத்துல. அப்போ பொருளாதார நிலைமையை அவர் முன்னேற்றம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களோட ஃபினான்ஸ்ல ஸ்டெபிள் பண்ணுவாரு. ஸோ அதுக்கு தான் வந்து டப்புன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது புதுசா டிஃபரன்ஸா இருக்குது. பட் அந்த டிஃபரன்ஸை வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அதான் எதிர்பார்க்குற மாதிரி தான். அதெல்லாம் வந்து கரைச்சி குடிக்கிற கான்செப்ட் தான். இப்ப உங்களுக்கு ஏன் இந்த தைரியம் ஸ்தானம் வந்திருக்கு அப்படின்னா, உங்களோட தைரிய ஸ்தானத்தை வந்து குரு வந்து 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்ப நீங்க 20 வருஷம் அப்படின்னா கூட நீங்க வந்து இப்ப தைரியமா கார்டு எடுத்து டிராவல் பண்ணலாம். ஸோ மெதுவா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரேஸ் எல்லாம் பண்ண அவசியம் இல்லை. நம்ம வேலைக்குரிய விஷயத்த கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா போயிட்டு வந்துக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா வண்டியை வந்து டிரைவ் பண்ணலாம். டிரைவ் பண்ணிட்டு போய் கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். கிளைண்ட்ஸை மீட் பண்ண புது புது அவுரா புது புது பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மொடை வந்து இந்த டிரைவிங் தான். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து ஜோசியம் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஜோசியத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துட்டு உங்க தாமானுக்குள்ள ட்ரெயின் பண்ணுங்க. உங்க தாமானட்டு கொஞ்சம் வந்து ஹைவேஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் வந்து ஏதாவது அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து ஒர்க் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் டயத்துக்கு பிஃபோர் 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பஞ்சுவாலிட்டியா போய் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிரும். ஸோ இங்க வந்து அதான் பயந்தவங்களால தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களோட தைரியம், சகோதர ஸ்தானத்தை, துணிச்சல் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணீங்க. இந்த வருஷத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிடுவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வருஷம் உங்க வருஷம் தான். ஸோ அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஃபினான்ஸ்ல நீங்க ஸ்டெபிள் ஆவீங்க. சிம்பிள். சரிங்களா? நீங்க அதை போட்டு குழப்பிக்கிட்டு வந்தா தைரியமா வண்டி எடுங்க. சரிங்களா? பார்த்துக்கலாம்.